செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பட்ஜெட்டில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பாதியாக சரிவு. கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பாதியாக குறைந்துள்ளது. 2013-14 பட்ஜெட்டில் கல்விக்கு 4.6% ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 2025-26 2.5% மட்டுமே ஒதுக்கப்பட்டது. பள்ளிக் கல்விக்கு 3%-2%, உயர்கல்விக்கு 1.6%-1% குறைந்துள்ளது. அதே சமயம் பட்ஜெட்டில் சாலை போக்குவரத்துக்கான பங்கு 3 மடங்குக்கும் மேல் உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தமிழ்நாடு அரசு மாற்றம் செய்துள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தில் தற்போது 37,447 பள்ளிகளில் 19.34 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் நிலையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் குழந்தைகள் சமூக ஊடகத்தளங்கள் பயன்படுத்த தடை. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா ஒன்றியத்தில் முதல் நாடாக பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் தடை அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளின் மனநிலையில் சமூக ஊடகத்தளங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த கவலைகள் அதிகரிக்கும் வரும் நிலையில் பிரான்ஸ் இத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளது சிறப்பாக உள்ளது. அக்னி வீரர்களுக்கு சிஏபிஎஃப் பணிகளில் 50% இடஒதுக்கீடு. அக்னி வீரர்களாக 4 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் மத்திய ஆயுத காவல் படைகளில் சேர தகுதியுடையவர்கள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அவர்களுக்கு கான்ஸ்டபிள், ரைஃபிள்மேன் பணியிடங்களில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்வு ஆகியவற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதோடு வயது வரம்பிலும் தளர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.